இந்தியா தான் கோலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் சரி, கன்சியூம் பண்ணுறதுலையும் சரி, உலக அளவில் 2வது இடத்துல இருக்குது. நம்மளுடைய மேக்ஸிமம் எலக்ட்ரிசிட்டியும் நம்ம கோல் பவர் பிளான்ட்லேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்தியா கிட்ட நிறையவே கோல் ரிசர்வ் இருக்குது. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு புது கோல் பவர் பிளான்ட்டை இனிஷியேட் பண்ண போகிறாங்க. இதுக்கு கோல் இந்தியா லிமிட்டடும் BHEL ஒன்றா சேர்ந்து BCGCL பாரத் கோல் கேசிஃபிகேஷன் கெமிக்கல் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நார்மலாக கோலை எரித்து அதுலேருந்து வர ஸ்டீமில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே கோலை ஒரு ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷரும் இருக்க ஒரு சேம்பரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஸ்டீம் தண்ணியை அந்த சேம்பர் வழியாக பாஸ் பண்ணுறாங்க. இதோடைய ரிசல்ட்டாக சிந்தட்டிக் கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை, மெத்தனால், அமோனியம் நைட்ரேட்டுன்னு நிறைய இண்டஸ்ட்ரியல் பை ப்ராடக்ட்ஸை உருவாக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, கோலை எரித்து எலக்ட்ரிசிட்டியை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் மெத்தனால், LNG, அமோனியம் நைட்ரேட் மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் பை ப்ராடக்ட்ஸை இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்தியாவில் அமோனியம் நைட்ரேட் ப்ரொடக்ஷன் கம்மி. மற்ற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் டன் அமோனியம் நைட்ரேட்டை மைனிங்காகவும் இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காகவும் இம்போர்ட் பண்ணுறோம். இந்த BCGCL கோல் பிளான்ட் மூலமாக கிட்டத்தட்ட 2000 டன் அமோனியம் நைட்ரேட்டை ஒரு நாளைக்கே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால் நமக்கு தேவையான அமோனியம் நைட்ரேட்டை நாமளே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம்.